ஸோ கிளாஸ் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. நான் இப்போ இன்னும் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டிலேருந்து ஒரு 1 மைல் தான் தூரம் தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ காலையில் இது சண்டே 10 to 11 வந்து கிளாஸு. ஹாஸ்பிட்டல்ஸ் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போது வீடியோவில் வரேன். என்னென்னா, இது ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன். ஒரு யூடியூபர் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து இன்டிமேட்டான பர்சனலான விஷயங்கள் வந்து போடுறாங்க நிறைய பேர் இப்போலாம். இப்போ டே இன் மை லைஃப் அப்படிங்கிற வீடியோ போட்டுட்டு அதில் என்ன வேணாலும் நம்மளை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆஸ் அ விளாகர் நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நானே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. வியூஸ் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது இல்லையா, இந்த மாதிரி டே இன் மை லைஃப் ரொட்டீன் விளாக்ஸ்லாம். அது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கனால இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாம், நல்ல வியூஸ் வருது, இதுதான் மக்களுக்கு பிடிக்குது, இதுதான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமே போடுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளை அறியாமலே வந்து சில விஷயங்கள்லாம் விட்டுடுறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை பல தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நல்லா இருக்கா, அதில் ஏதாவது லீக் ஆகிருக்கா, ஏதாவது மிஸ்டேக்காக நம்ம போட்டிருக்கோமான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இல்லையா. நமக்கு தெரியாதுங்க எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வந்து வீடியோஸ்லாம் போடணும். இப்போது பீப்புளுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போடணுமே தவிர நம்ம வந்து நம்மளே தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கணும். நம்ம அந்த மாதிரி போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம அதை தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி போட்டால் போதும். இது நான் சொல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு ஆஸ் அ விளாகராக எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. அது நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரிஞ்சது சொல்லணும்னு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ நான் சொல்கிறேன். இதை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஒரு 2-3 பேர் வந்து இதனால ஒரு பிரச்சனையே வந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் யூடியூபர்ஸ்க்கு. நம்ம யாராவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக வந்து வீடியோஸ்லாம் போடுங்க. நம்ம வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களை பார்த்து தான் வந்து நிறைய பேர் ஃபேமஸாக இருக்கிறவங்கள பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி அவங்களும் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா. அது அந்த அந்த பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பொறுப்பாக வந்து நம்ம வீடியோஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க.
நம்ம ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சுங்க. ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இன்னைக்கு. சண்டேனால ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. அந்த கோர் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கோர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. வார்ம் அப்பே என்னால் பண்ண முடியல இன்னைக்கு. ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம அப்படி சாப்பிட்றோம். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டேன் நேற்று. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அடுத்த நாள் வந்து ஒர்க் அவுட்டில் வந்து அது எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம கவனமாக இனிமேல் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோடய டயட்டை. அப்போ தான் அடுத்த நாள் வந்து என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா சீக்கிரம் டயர்டாயிடுவோம். காலையில் கூட நான் ஸ்மூதி தான் குடிச்சேங்கிறனால ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாக கேலரிஸ் வந்து பர்ன் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக டயர்டாகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான், கொஞ்சம் ஹெவினா இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஃபேட்ஸு இல்லை ப்ரோட்டீனை வந்து ஜாஸ்தி படுத்தி தான் இந்த மாதிரி சண்டே வரணும்னு நினைக்கிறேன். சண்டே நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை பாக்ஸிங் கிளாஸு. எப்போவுமே வீக் டேஸ் தான் வருவேன். சண்டேனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், வீக் டேஸ்லலாம் பயங்கர ஒரு 20 பேராவது இருப்பாங்க நாங்கள் இருக்கிற அந்த ஸ்பேஸில். அந்த சைடு வந்து ஒரு சைனீஸ் ஏதோ ஒரு பேர் தாய்ச்சின்னு ஒரு மிக்ஸ்டு ஆர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அந்த பக்கம் நடத்துகிறாங்க. ஸோ நடுவில் வந்து ரிங் இருக்கும். ரிங்கில் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பாக்ஸிங் பண்ணுறவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நல்லா போச்சுங்க. இன்றைக்கி போய் இப்போது ஆஃப்டர்நூன் போய் சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, போய் பார்க்கணும். இல்லைனா இவர் வந்து புக் ஸ்டோர் போகலான்னு சொன்னாங்க இன்றைக்கி. அவங்க ஏதோ புக்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் புக்ஸ்லாம் வாங்கணும். ஒரு ஹர்ப்ஸ் ஆயில்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு புக்கு வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அமேசானில் கூட எனக்கு அவ்வளோ வெரைட்டி இல்லை. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி புக்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எனக்கு லிங்க் அனுப்புங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி போய் அந்த பார்ன்ஸ் அண்ட் நோபல்னு ஒரு ஃபேமஸான புக் ஸ்டோர் இருக்கு இல்லையா இங்கே, ஸோ அது வந்து போய் செக் அவுட் பண்ணலான் இருக்கோம். அங்கே ஏதாவது புக்ஸ் கிடைக்குதா அப்படின்னு. அப்படியே போய் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பூஜா இருக்குது. வீட்டில் அவங்க பூஜை செய்கிறாங்க. ஸோ அங்கே போகணும் ஈவினிங்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக இருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு சூப் ரெசிபி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன மீல் பிளானிங் பண்ணும்போது. ஸோ நம்ம அந்த சூப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா கேரட், லென்டில் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ சூப். இதுதான் நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்கிறது. ஸோ இதுக்கு தேவையானது வந்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டு சீரகம் அண்ட் வெங்காயம் வந்து வதக்கிட்டுருக்கேன். சூப்புக்கு வந்து பட்டர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வேறு ஆலிவ் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். சூப்புக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்ஸுக்கு. ஸோ அது நான் இப்போ வதக்கிட்டுருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேரட் அண்ட் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது பெரிய கேரட், ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ப்ரெஷர் குக் தானே பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம். அடுத்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, அரை கப் வந்து மசூர் தால் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். மசூர் தால் இதுக்கு பேர் ரெட் லென்டில் கூட சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து தூர் தால் கூட ஆட் பண்ணலாம், சாம்பார் தால் கூட ஆட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ரெட் லென்டில் மசூர் தால். ஸோ இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். இது ஒரு 2-3 விசில் வர வரைக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஒரு பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. அது நல்லா ப்ரெஷர் குக் ஆனதுக்கப்புறம் அந்த லீஃப் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இந்த சூப் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நேச்சுரலாகவே வைட்டமின் பி அண்ட் வைட்டமின் ஏ இருக்குது. நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் நிறைய ஃபைபர் இருக்குது. கார்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் போடாது. வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றது நல்லது. குழந்தைங்களுக்கு கூட சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்து பெரியவங்க வர அடிக்கடி சாப்பிடக்கூடியது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. இல்லை கேலரிஸும் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இதில் நிறைய நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. அண்ட் கேரட் உங்களுக்கு தெரியும் வைட்டமின் சி நிறைஞ்சது. அதில் இல்லாத சத்தே இல்லை எல்லாமே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிறத கொஞ்சோண்டு இப்படி எடுத்து
இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி நான் இதிலே சேர்க்க போகிறேன். ஃபுல்லாக அந்த சாலிட் பீசஸ்லாம் நான் எடுக்க போகிறதில்ல. ஒரு பாதி அளவு எடுத்துட்டு அதிலே சேர்க்க போகிறேன். ஸோ சாப்பிடும்போது சூப் வந்து நிறைய உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த சாலிட் பீசஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு வந்து பசியே தெரியாது இது சாப்பிட்டதுக்கப்புறம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.